ஹாய் வாங்க ஈஸியாக ரோட் சைட் ஸ்டைலில் காளான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காளான் மஷ்ரூம் வேணும்னா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, உப்பு, தண்ணி போட்டு நல்லா போண்டா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லைன்னா காஷ்மீரி மிளகா இருக்கும்ல, மிளகாத்தூள், அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாவை ஒரு பேனில் ஆயில் போட்டு குட்டி குட்டியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இது சும்மா பொரித்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண முடியல, என்னால் முடியாதுன்னா இப்படி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இது 2 சைடும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பொரிச்ச இந்த ஃப்ரையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அது கூட இப்போ ஒரு மசாலாஸ்லாம் போடணும். அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதுலேயுமே காரம், உப்பு அதெல்லாம் இருக்கும். இப்போ போடுறதுலையுமே நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் கெச்சப் போட்டுக்கோங்க. கெச்சப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோவை நல்லா பியூரி மாதிரி ஆக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் மசாலாஸ். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். கொதித்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ரையை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு தனியான பவுலில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணி போட்டு எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு அதெல்லாம் போயிடும். நல்லா கிரேவி மாதிரி திக்காகிடும். அது அவ்வளோதான் காளான் ஃப்ரை. அது கூட நீங்கள் கார்ன் இருக்குல்ல அது ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன்ஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் ஃப்ரை. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு 2 துளி லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டிங்கன்னா